ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான ரவுடி நாகேந்திரன் மகன் அஸ்வதாமனிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்கலாம். சாலமன் வணக்கம். விசாரணையில் வெளிவந்திருக்கக்கூடிய தகவல்கள் என்ன? ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல மொத்தம் 23 நபர்கள் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ள நிலையில ரவுடி நாகேந்திரன் மற்றும் அவரது மகன் அஸ்வதாமன் ஆகிய இருவரையும் 4 நாட்கள் 3 நாட்கள் என 2 பேரையும் கஸ்டடி எடுத்து தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகிறேன். குறிப்பாக இன்றுடன் அவர்களுடன் கஸ்டடி நிறைவடைந்த நிலையில இன்று மாலை எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்க உள்ளனர் போலீசார். இவர்களிடம் போலீஸ் காவலில் எடுத்து விசாரணை மேற்கொண்டதுல பல்வேறு முக்கிய தகவல்களானது வெளியானது. அதாவது கடந்த 2023ஆம் ஆண்டு தொழிலதிபர் ஜெயபிரகாஷ் என்பவரை துப்பாக்கி காட்டி மிரட்டிய விவகாரம் மற்றும் ஆம்ஸ்ட்ராங்கை எத்தனை முறை கட்ட பஞ்சாயத்து தொடர்பான பிரச்சனையில இவர்கள் சந்தித்து பேசினர், இவர்களுக்கும் அவருக்கும் என்ன மாதிரியான பிரச்சனைகள் உண்டானது என்பது தொடர்பான பல்வேறு கேள்விகளை அஸ்வதாமன் மற்றும் அவரது தந்தை நாகேந்திரனிடம் போலீசார் முன்வைத்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில இவர் தொடர்ச்சியாக அரசியல் மற்றும் கட்ட பஞ்சாயத்து மாமூல் என தொடர்ச்சியாக அனைத்து செயல்களிலும் ஆம்ஸ்ட்ராங் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வந்ததால இவரது கதையை முடிக்கவில்லை என்றால் இவர் தொடர்ச்சியாக தொல்லை கொடுத்து வருவார் என போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனால இந்த கொலையை அரங்கேற்றியதாகவும் குறிப்பாக தொடர்ச்சியாக அஸ்வதாமனிடம் தொடர்ச்சியாக ஒரு ஆம்ஸ்ட்ராங்கிடம் அங்கிள் என்றுதான் அழைத்து தான் அவரிடம் பகையை உண்டாக்குமாறு அவர் பழகி இருப்பதும் போலீசாரின் விசாரணையில தெரிய இவர் ஆம்ஸ்ட்ராங் இருந்தால் தொடர்ச்சியாக மாமூல் வசூலிக்க முடியாது, தான் அரசியல் பிரதிநிதியாக ஆக முடியாது, மேலும் எந்தவித செயல்களிலும் ஈடுபட முடியாது என்பதால் அஸ்வதாமன் அவரது தந்தையான வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் நாகேந்திரனிடம் தெரிவித்ததால தற்போது அவரது கதையை முடிக்க தீவிரமாக இந்த செயல்பட்டு இவரது ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்திருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக இவர் நாகேந்திரன் உத்தரவின் அடிப்படையில சம்போ செந்தில் மற்றும் சிசிங் ராஜா ஆகிய ரவுடிகள் ஒருங்கிணைத்து இந்த கொலையை அரங்கேற்றி இருப்பதாகவும் போலீசார் விசாரணையில தெரிய வந்துள்ளது. மேலும் இது மட்டுமின்றி கடந்த 2 வருடங்களாக அவர்களது வங்கி கணக்கில் எவ்வளவு பண பரிவர்த்தனைகள் நடந்துள்ளது, மேலும் இவர்கள் செல்போனில் யார் யாரிடம் எல்லாம் தொடர்பு கொண்டுள்ளனர் என்பது தொடர்பான முழு விவரங்களையும் தற்போது திரட்டும் பணியில போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். போலீஸ் காவல 2 பேருக்கும் நிறைவடைந்த நிலையில இன்று மாலை அவர்களை எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்க உள்ளதாக போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. விரிவான தகவல்களுக்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.